வந்து பெரும்பாலும் பிளேயர்ஸ் பிரிக்ஸ் மிஷின் மட்டும் தனியாக போடுவாங்க. அது வந்து இந்த மிஷினு, இது 4 கல். சரி. ஒரு ஸ்ட்ரோக்குக்கு வந்து 4 கல் வரும், நிமிஷத்துக்கு 5 ஸ்ட்ரோக் வரும். ரொம்ப ஹைட் 20 அடிக்கு மேலே போகிறோம். ஸ்பேஸ் எப்படி எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? சார் ஸ்பேஸ் வந்து 2க்கு 3 பிளாட்ஃபார்ம். இது பெரும்பாலும் ஒருத்தர் போய் வெல்டிங் ஒர்க் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் தான் மேலே போவாங்க, ஜாமான் வச்சிருப்பாங்க வெல்டிங் ஒர்க். தைரியம் உள்ள 2 வேலை பார்த்துக்கலாம். இல்ல அவங்க ஏணியில தொங்கிட்டு வேலை செய்யறாங்க, அதாவது சேஃப் இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு 5000 கல் அடிச்சா இது 7000ல இருந்து 8000 கல் அடிக்கலாம். 4 லேபர் போதும் ஒரு நாளைக்குங்களா? ஆமா. இதுல மிக்ஸ் பண்ணி தான் கலவை மிஷினுக்கு போகும். ஓகே. இதுலயே வந்து 2 டோர் வைப்போம் அட்டாச்சு மிஷினுக்கு. இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் பிளேயர்ஸ் மிஷினும், இன்னொரு பக்கம் இன்டர்லாக் டையும் வச்சிருவோம். ஓகே. எது வேணுமோ அதை அடிச்சுக்கலாம். ஓகே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சேலத்துல ஒரு சூப்பரான ஒரு வீடியோக்கு வந்திருக்கேன். வீடியோ பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்ஸ், அதாவது செங்கல் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ல செங்கல் வச்சிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி உருவாக்க ஒரு கம்பெனி நம்ம வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட்ல இங்கே அது ஃபேக்டரி உருவாக்கி சேல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோங்க. நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துகிட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம சார் பண்ண பார்க்க வந்தோம். சாரை பத்தி இது என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படிலாம் பண்ணா நம்ம ஃபுல்லா பார்க்கலாங்க. சார் எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார். நம்ம ஃபேக்டரிக்கு வரக்கூடிய ரூட் சொல்லுங்க, அதே மாதிரி நம்ம ஃபேக்டரி நேம் சொல்லுங்க. அப்படியே ஃபேக்டரி நேம் எஸ்பி இன்ஜினியரிங். இது எங்க இருக்குன்னாக்கா சேலம் டு பெங்களூர் பைபாஸ்ல மணிப்பால் ஹாஸ்பிட்டல் அல்லது அரபிக் காலேஜ்னு கேட்டா அந்த ஸ்டாப் பக்கத்துல, அங்க இருந்து 1 கிலோமீட்டர் உள்ள வரணும். அங்கதான் இருக்குது. இங்க என்னென்ன தயாரிக்கிறோம்னா நாங்க பிளேயர்ஸ் பிரிக் மிஷினு, இன்டர்லாக்கிங் பிரிக் மிஷினு, இது 2யும் அட்டாச்சா, அதாவது ஒரே மிஷின்ல இன்டர்லாக் பிரிக்ஸும் அடிச்சுக்கலாம், பிளேயர்ஸ் பிரிக்ஸும் அடிச்சுக்கலாம். ஆனா அந்த டை எதையுமே கழட்டி நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அது அந்த பக்கம் இருக்கும், இது இந்த பக்கம் இருக்கும். ஒரே மிஷின் எதை வேணாலும் அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அது யூனிக் ப்ராடக்ட், நாங்க மட்டும் தான் பண்றோம். அது இந்தியாவில் நீங்க மட்டும் தான்? ஆமா. அந்த இன்டர்லாக் அண்ட் பிளேயர்ஸ் அட்டாச்சு நாங்க தான் பண்றோம். இதுக்கு முன்னால் இருக்கிற பிரிக் மிஷின்லாம் எப்படி இருக்கும்னா டையை கழட்டி சேஞ்ச் பண்றது மாதிரி இருக்கும். ஒரு டையை கழட்டிட்டு தான் இன்னொரு பிரிக் அடிக்க முடியும். ஆனா இது அப்படியெல்லாம் பண்ண தேவையில்ல. நாங்க என்ன பண்றோம்னா ஒரு மிக்சர்ல 2 பக்கம் டோர் கொடுத்துருப்போம். ஒரு பக்கம் பிளேயர்ஸ் டை வச்சிருப்போம், இன்னொரு பக்கம் இன்டர்லாக். எதை அடிக்கிறீங்களோ அதை அந்த பக்கம் ஓபன் பண்ணிக்கலாம். ஒரே பவர் பேக்ல இருந்து கனெக்ட் பண்றோம். ஸோ அப்போ கரண்ட்டும் நமக்கு வந்து 2 பவர் தேவைப்படாது. அது வந்து நாங்க மட்டும் தான் பண்றோம். அந்த மிஷினும் பண்றோம். இதுதான் இங்க பண்றது. பிரிக்ஸ் பொறுத்தவரைக்கும் சைஸ் வேற இருக்குல்ல? ஆமாங்க. இல்லைங்க, பிளேயர்ஸ் பிரிக்ன்றது வந்து செங்கல் சைஸ், அதாவது 9 இன்ச் லென்த், 4 இன்ச் விட்த், 3 இன்ச் ஹைட் இருக்கும். இன்டர்லாக்கிங் பிரிக்ஸுங்கிறது வந்து கலவை இல்லாத வீடு கட்டுறது. அது வந்து எப்படின்னா 5 இன்ச் ஹைட்டு, 12 இன்ச் லென்த்து, 6 இன்ச் விட்த் இருக்கும். அதே இன்னொன்று வந்து 8 இன்ச் விட்த், 5 இன்ச் ஹைட்டு, 12 இன்ச் லென்த் இருக்கும். 2 சைஸான டை வரும். அதுக்கு எல்லா சைஸுக்கும் இதே மிஷின் தானுங்களா? மிஷின்னா ஆமா ஒண்ணுதான். மிஷின்னா வேற வேற இருக்கும். இது வந்து பிளேயர்ஸ் பிரிக் மிஷின். இதே சமயம் அந்த டை வேற இன்டர்லாக் அந்த இருக்கு. சரி. அது வந்து வேற பக்கம் வச்சிருப்போம். நான் அந்த வீடியோஸ் எல்லாம் தரேன், நீங்க போஸ்ட் பண்ணுங்க. இப்ப பிளேயர்ஸ் பிரிக் தனியாகவும் போட்டுக்கலாம். இப்ப சிலர் வந்து பெரும்பாலும் பிளேயர்ஸ் பிரிக் மிஷின் மட்டும் தனியா போடுவாங்க. அது வந்து இந்த மிஷின், இது 4 கல். சரி. ஒரு ஸ்ட்ரோக்குக்கு வந்து 4 கல் வரும், நிமிஷத்துக்கு 5 ஸ்ட்ரோக் வரும். நிமிஷத்துக்கு? ஆமா. ஆட்டோமேட்டிக் வந்து நிமிஷத்துக்கு 5 ஸ்ட்ரோக் வரும். சரி. இதுல வந்து லிவர் ஆப்ரேட்டிங் இருக்கு. அது வந்து ஆட்கள் ஆப்ரேட் பண்ணும். அது ஒரு நாளைக்கு ஒரு 5000 கல் அடிச்சா இது 7000ல இருந்து 8000 கல் அடிக்கலாம். 4 லேபர் போதும் ஒரு நாளைக்குங்களா? ஆமா. ஒரு நாளைக்கு 7000 to 8000 பிரிக் அடிக்கும். இன்டர்லாக்ன்றது 1000ல இருந்து 1200 கல் அடிப்பாங்க. ஓகே. மேக்ஸிமம் இது நம்ம இந்த மிஷின்ல ஒர்க் பண்றது எத்தனை மேன் பவர் தேவைப்படுது? 4 பேர். 4 பேர் போதும். ஓகேங்க. இப்போ இன்டர்லாக்லயும் நாங்க ஸ்க்ரூ கன்வேயர் மாடல் ஒன்று வச்சிருப்போம். அது பாத்தீங்களா கலவை நம்ம அள்ளி கொட்ட வேண்டியதில்லை, அதுவே வந்து கொட்டிக்கும். சரி. அதெல்லாம் வந்து ஒரு 3 பேர் வந்து வச்சே வேலை செய்ய முடியும். ஓகே. ஒரு நாளைக்கு 7000 கல் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே சார். இது இந்த ஃபேக்டரி நீங்க எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது 5 வருஷம் 6 வருஷமா பண்றோம். ஓகே. நீங்க எங்கெல்லாம் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? சார் இது நம்மளது குஜராத் ராஜ்கோட் வரலுமே கொடுத்துருக்கோம். சரி. கர்நாடகா, ஆந்திரா அதிகமா போவோம். அப்புறம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா தென் மாவட்டங்கள்ல நிறைய இருக்கும். அதே மாதிரி சென்னை வட மாவட்டங்கள்லயும் எங்களுக்கு நிறைய. ஓகே. ஒரு மிஷினோட பிரைஸ் எவ்வளவு கொடுப்பீங்க சார்? சார் இப்போ வந்து இது வந்து இந்த பிளேயர்ஸ் பிரிக் மிஷின் எடுத்துட்டீங்களா, லிவர் ஆப்ரேட்டிங் உங்களுக்கு 6.5 லட்சம் பிளஸ் ஜிஎஸ்டி வரும் மிக்சரோட சேர்த்து. சரி. ட்ராலி ஒரு 37,000, 6,87,000 பிளஸ் ஜிஎஸ்டி வரும். அதே வந்து ஆட்டோமேட்டிக்னா மிஷின் இதுதான். மிக்சர் வந்து கொஞ்சம் பெருசு வரும், 10 HP, 400 கிலோ பேன் மிக்சர் வரும். அது வந்து ட்ராலியோட சேர்த்து 8,87,000 வரும். ஜிஎஸ்டி தனி. இந்த மிஷின் வந்து எப்படி சார் டெலிவரி பண்ணி ஃபிட் இல்ல நாங்க வந்து அங்க ஃபிட் பண்ணி கொடுப்போம். இங்க வந்து டெலிவரி அவங்க தான் வண்டி வாடகை தரணுங்கிறது
டிஸ்பேச் பண்ணிடுவோம். சரி. அப்புறம் திருப்பி அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க ஏற்கனவே. கொண்டு போய் வச்சுட்டு நாங்கள் 1 டேவிலேயே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபிட் பண்ணி ஓட்டி காட்டிட்டு தான் வருவாங்க எங்கள் ஆளுங்க. இது சொந்தமாக வாங்கி வச்சிருப்பாங்களா? ஆமாம் ஆமாம். அவங்க வாடகைக்கு விட்டு இது பண்ணல, வாடகைக்கு விட மாட்டாங்க. இது வந்து கல்லடிச்சு சேல் பண்றது தான். அது மட்டும் தான். ஆமா. ஓகே ஓகேங்க. வந்து அவங்க பிரிக் ஃபேக்டரி வைப்பாங்க. அதுக்கு இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்களா ஒரு 22 லட்சத்துல இருந்து 30 லட்சம் இல்லாத இந்த ஃபிளையாஸ் பிரிக் பிசினஸ் உள்ளே வர முடியாது நீங்க. ஆமா. சரி. நாங்க தான் அதை வந்து கம்மி பண்ணி கொண்டு வந்தோம். ஓகே. அந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு 9,000 கல்ல அடிக்கும். ஒரு 90,000 இருந்து 10,000 கல்ல ஒரு நாளைக்கு. கெப்பாசிட்டியே அடிக்காதுன்னு வச்சுக்கலாம். கெப்பாசிட்டி 15,000 கல்லு சொல்லுவாங்க. ஆனா அவ்வளவு கல்ல அடிக்க முடியாது. ஒரு 10,000 கல்ல அடிக்கலாம். சரி. இதுவே கெப்பாசிட்டி 9,600 கல்லு அடிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 7,000 கல்லு தான் பிரிக் அடிக்க முடியும். சரி சரி. ஏன்னா அவங்க ஆட்கள் வந்து தொடர்ந்து மிஷின் மாதிரிலாம் வேலை செய்ய மாட்டாங்க. ஆமா. சோ இது வந்து ஒரு 2,000 கல்லு தான் டிஃபரெண்ட் இருக்கும். விலையில பாத்தீங்கன்னா 3ல ஒரு பாகம் தான் இது வரும். பெனிஃபிட் நம்மளுக்கு தான். இது மிஷின் வாங்க டையெல்லாம் பாத்தீங்கன்னா அது EN 8ல போடுவாங்க. நாங்க EN 31ல போடுவோம். இன்டர்லாக்கும் EN 31. அது வந்து 2 லட்சம் கல்லு வரலும் லைஃப் வரும். இது 10 to 12 லட்சம் கல்லு வரும். இது வந்து இதுவும் EN 31, EN 8 கிடையாது. அந்த மெட்டீரியல் வந்து ஹார்டனிங் மெட்டீரியல். அதெல்லாம் தான் போடுவோம் நாங்க. குவாலிட்டி வைஸும் வந்து ரொம்ப பெட்டர்மெண்டா தான் கொடுப்போம். இதோட சர்வீஸ்ல எப்படி சார் சர்வீஸ்ல நமக்கு அதுக்கு தனியா பாருங்க 2 வண்டி இருக்கும். ஆட்கள் இருக்காங்க. ஃபோன் பண்ணாக்கா வந்துருவாங்க. இன்னொன்னு பெரும்பாலும் வந்து நாங்க வாட்ஸ்அப் கால் அல்லது இதுல தான் பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ இதுக்கான கேரண்டி என்னன்னாக்கா உங்களுக்கு மோட்டருக்கு 1 இயர் வாரண்டி இருக்கும். அதே சமயம் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் எந்த வாரண்டி கிடைக்கிறது இல்லை. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது இருந்தால் அதுக்கு நாங்கள் வாரண்டி, அதாவது ஒரு வெல்டிங் எங்கள் ஆட்கள் சரியா பண்ணலன்னா பஸ் பேர் கூட தர தேவையில்லை. அதே சமயம் சர்வீஸுக்கு வரணும், இல்லை ஒரு 5-6 மாசம் ஓடும் போது எது ரிப்பேர் வருது, சர்வீஸுக்கு வரணும், அதுக்கான பில்லு தரணும். ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் இல்ல. ஓகே. பில்லு கொடுக்கணும். அந்த சர்வீஸ்க்கு அந்த பில்ல கொடுக்கணும். ஓகே. ஃபால்ட் நம்மளதா இருந்தா நாங்க பாத்துக்குவோம். அது எதுவும் பண்ணதால அது மாதிரி எதுவும் வராது. வந்தாலும் அது எங்க இன்சார்ஜ். சூப்பர் சார். இது வந்து இன்டர்லாக் பிரிட்ஜ் டைங்க. இது 8 இன்ச் டை. டபுள் சைடு. 1 சைடு தேஞ்சதுன்னா இன்னொரு டைம் திருப்பி போட்டுக்கலாம். இதை தலைகீழாவும் போட்டுக்கலாம். மொத்தம் 4 டைம் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபிளையாஸ் கலந்து அடிக்கும் போது 2 லட்சம் கல் வரலும் ஒரு டை லைஃப் வரும். லைஃப் 2 லட்சம் கல் வரலும் வரும். லைஃப்லனா 2 லட்சம் கல் எத்தனை நாள்? 2 லட்சத்துக்கு அப்புறம் இதை மாத்தணும். மாத்தணும் டை. அந்த பிளேட் மட்டும் மாத்தினா போதும். சூப்பருங்க. இது வந்து தலைகீழா வச்சிருக்காங்க செட்டிங் பண்ணும்போது. இங்க பாருங்க தெரியும். இது என்ன அதோட இது வந்து 6 இன்ச் டை. சரி. ஒரு மிஷினுக்கு 2 டை வரும். 6 இன்ச் 1, 8 இன்ச் 1 தனித்தனியா வந்துடும். இது பாத்தீங்களா இந்த பக்கம் தேஞ்சா இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஓகே. கல்லோட சைஸ் மாறும்போது நம்ம டை இந்த மாதிரி மாத்தி போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான். சூப்பருங்க. இப்போ இதுக்கு தேவையான ஹைட்ராலிக் சிலிண்டர்லாம் நாங்களே தான் பண்ணுவோம். வெளியில வாங்கி எல்லாம் போட மாட்டோம். ஓகே. எலைட்னு ஒரு மேக் தான் அந்த சீல் கிட்லாம் போடுவோம். ஏன்னா இப்போ லோக்கல்லாம் போட்டால் தாங்காது. ஒரு நாளைக்கு 1000 ஸ்ட்ரோக் 1200 ஸ்ட்ரோக் அடிப்பாங்க. ஸோ அது எல்லாமே இங்கே தயாராகிறது தான். எல்லாம் இங்கே மேனுஃபேக்சர். ஆமாம். இது என்ன? இதான் மிக்சரு. மிக்சருங்களா? ஆமா. இதுல மிக்ஸ் பண்ணி தான் கலவை மிஷினுக்கு போகும். ஓகே. இதுலயே வந்து 2 டோர் வைப்போம் அட்டாச்சு மிஷினுக்கு. இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் ஃபிளையாஸ் மிஷினும் இன்னொரு பக்கம் இன்டர்லாக் டையும் வச்சிருவோம். ஓகே. எது வேணுமோ அதை அடிச்சுக்கலாம். அந்த பக்கம் டோர் திறந்துக்கலாம்னு வச்சீங்களா. நீங்க டையை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இதோட கெபாசிட்டி எவ்வளவுனா? இது 400 கிலோங்க. 400 கிலோ வரும். ஆமா. 10 HP மோட்டர் 400 கிலோ. இதுல 250 கிலோவும் இருக்கு. அது 7 வரும். ஓகே. 15 HP வந்து 500 கிலோகிராம் மிக்சரும் இருக்கு. அது இதை விட பெருசா இருக்கும். ஓகே. இது அந்த அந்த மிஷினுக்கு தக்கவாறு போட்டுக்கலாம். இந்த பிரேக்ஸுக்கு உண்டானது மிக்சர் இது அப்படிதான். ஆமா ஆமா ஆமா. கலவை கலக்கிற மிக்சர். கலவை கலக்கும்போது எந்த மாதிரிலாம் போடுவாங்க? அந்த மணல்லாம் போடுவாங்களா எப்படி? இல்லைங்க, அது கிரஷர் பவுடர், எம்சாண்ட் வேஸ்ட், ஃபிளையாஸ், சிமெண்ட் அந்த மாதிரி தான் போடுறாங்க. அவ்வளவுதான். இதோட பிரைஸ் எவ்வளவு கொடுக்குறீங்க? இது வந்து செட்டப்போட வந்துருங்க. அந்த மிஷினோட செட்டப்போட வந்து. ஆமா. இது எல்லாம் சேர்த்து அந்த பிரைஸ் இருக்கீங்க. ஹைட்ராலிக் பவர் பேக், பான் மிக்சர், மிஷின், சரி, அப்புறம் ஹைட்ராலிக் ட்ராலி, இதெல்லாம் ஒரு செட்டா வந்துரும். இதுதான் நான் வந்து 8,87,000 சொன்னது. சூப்பர் சூப்பர். இதுலயே 6 கல் மிஷின் இருக்கு. அது வந்து ஒரு நாளைக்கு 10,000 12,000 கல் அடிக்கும். அது கன்வேயரோட போட்டா ஒரு 13.5 லட்சம் ரூபாய் வந்துடும். 13. ஆமா. அது ஒரு நாளைக்கு 10,000 இருந்து 12,000 கல் அடிக்கலாம். ஓகே. அதுக்குமே ஒரு 4 to 5 லேபர் இருந்தா போதும். 4 to 5 தான். 5 பவர் கம்மியா, லேபர் வந்து ரொம்ப கம்மி. ஓகே. இது ரோட்டரி மிஷினுங்க. இது ஒரு நாளைக்கு கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 15,000 கல். ஒரு 10,000 இருந்து 11,000 கல் அடிக்கலாம் ஒரு நாளைக்குங்களா? ஒரு நாளைக்கு. ஓகே. இதுக்கு 500 கிலோ பான் மிக்சர் போடணும். போட்டோம்னாக்கா கன்வேயர் எல்லாம் போட்டோம் இதுக்கு. ஓகே. இது வந்து கல் இருக்கிறதுலயே வந்து அதிக ப்ரெஷர். அது
இதெல்லாம் வந்து ஒரு கல்லுக்கு 10 டன்னுன்னா இது ஒரு கல்லுக்கு 15 டன்னு. ஓ, இது வந்து ப்ரெஷர் அதிகம். ப்ரெஷர் அதிகம். 2 கல்லுக்கு 30 டன்னு சிலிண்டரு. சரி. அதுக்கு வந்து 2 சிலிண்டர் வச்சிருப்போம். 4 கல்லுக்கு 2 சிலிண்டர் வச்சிருப்போம். அது 40 டன்னு 4 கல்லுக்கு. 40 டன்னு. இது வந்து 2 கல்லுக்கு 30 டன்னு. சூப்பருங்க. இது சேர்ந்து வருங்களா இப்படி? இது தனிங்களா? இது தனி. இது போடுறீங்க, அது வேற, இது வேற. அப்ப இதுல வந்து இன்டர்லாக் அட்டாச் பண்ணலாம், இதுல பண்ண முடியாது. ஓகே. இதோட பிரைஸ் எவ்வளவு கொடுக்குறீங்க? இது வந்து 13.5 லட்சம் ரூபாய் வரும். 13.5. ஜிஎஸ்டி தனி. ஜிஎஸ்டி தனி. ஓகே. இது வந்து கன்வேயர்லாம் வரும். கன்வேயர் 500 கிலோ பான் மிக்சரு, 2 ட்ராலி, இந்த செட்டப் எல்லாம் சேர்ந்து ஒரு 13.5 லட்சம் ரூபாய். ஓகே. இது எப்படி இந்த மிஷினுக்கு எப்படி கேரண்டி வாரண்டி ஏதாவது கொடுக்குறீங்க? இருக்குங்க. 1 இயர் வரலாம் மோட்டருக்கு தான் வாரண்டி இருக்கு. மற்றபடி எலக்ட்ரானிக்ஸ் பொருளுக்கெல்லாம் இதுக்கு வாரண்டி இல்லை. அதுதான் ஆகாது. அப்படி வோல்டேஜ் அதிகம் போய் ஏதாவது போனாலும் 1000 500 நாம தான் செலவு பண்ணிக்கணும். அவ்வளவுதான். மோட்டரா இந்த போர்டு போகும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் அவங்களுக்கு. ஓகே. தவிர வேற என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, இதை தவிர நம்ம வர்ற வழியிலேயே ஸ்கஃபோல்டிங் லிஃப்ட்னு ஒன்று பண்றோம். ஓகே. அது ஆக்சுவலா இப்பதான் அது ட்ரெண்டிங் ஆகி வந்துட்டு இருக்கு. ஓகே. இந்தியாவில் ஒரு 2-3 கம்பெனி தான் பண்றாங்க. முதல்ல பண்ணனது நாம தான். அந்த யூனிட்டுக்கு போலாம். ஓகே. அங்க காட்டு. இந்தியாவுல நீங்க ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா, அத இங்க தான் கொண்டு வந்தோம். சூப்பர். போய் பாத்துறலாங்களா? பாத்துறலாம். இது எங்களோட செகண்ட் யூனிட். இது செகண்ட் யூனிட்ங்களா? ஆமா ஆமா. இது வந்து ஸ்கஃபோல்டிங் லிஃப்ட், டெலஸ்கோபிக் லிஃப்ட், இந்த லிஃப்ட்லாம் பண்றோம். சரி. அநேகமா இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவுல ஒரு 2-3 கம்பெனி தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுங்க. இதுக்கு முன்னால வந்து சிசர் லிஃப்ட் மாதிரி கொஞ்சம் ஹை காஸ்ட் அதுதான் இருந்தது. லோ காஸ்ட்ல கொஞ்சம் வெல்டர்கள்லாம் யூஸ் பண்ற மாதிரியான விலையில கொண்டுட்டு வந்தது நாங்க தான். நீங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவில ஃபர்ஸ்ட். சூப்பர் சூப்பர். எத்தனை வருஷம் நீ ஓடிட்டு இருக்கீங்க சார்? இது 1 இயர் தான் ஆகுது. 1 வருஷம் தான் ஆகுதுங்களா? 1 வருஷம் தான். இந்தியால கம்பெனி வந்து 5 வருஷமா. அப்ப இந்தியாவுல இது வரைக்கும் யாருமே அந்த சிந்தனை கொண்டு வரல. ஆமா ஆமா ஆமா. இந்த மாதிரி சீப் இதே வந்தது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால தான். இது சீனாவுல ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு நாங்க இங்க பண்ணிட்டோம். இங்க என்னென்ன மாதிரி ரெடி பண்ணி தரீங்க? ஃபோல்டிங் லிஃப்ட், டெலஸ்கோபிக் லிஃப்ட், அப்புறம் ஹோம் லிஃப்ட், கூட்ஸ் லிஃப்ட் எல்லாமே பண்றோம். ஹைட்ராலிக், எலக்ட்ரிக்கல் ரெண்டுமே பண்றீங்க. இது ஸ்கஃபோல்டிங் லிஃப்ட்டுங்க. இது ஸ்பெஷல் ஆர்டர் 10 அடி நீளத்துக்கு பண்ணது. ஓகே. இது வந்து 20 ஃபீட் வரலாம் ஹைட் போவோம். ஒரு கட்டடத்தை வந்து சாரமே கட்ட முடியும். ஒன்னும் வச்சுக்கிட்டு 2 மாடி ஸ்கஃபோல்டிங் லிஃப்ட்னா அதுக்கு மட்டும் யூஸ் ஆகுங்களா? ஆமாங்க. அது மட்டும் இல்ல, சிமெண்ட் மூட்டை ஏத்துறது எல்லாத்துக்கும் பண்ணலாம். கூட்ஸ் லிஃப்ட் மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். நிறைய வெயிட்டான பொருட்கள் 400 கிலோ வரல வெயிட் பண்ணலாம். 400 கிலோ வைக்கும் அது வரைக்கும் வைக்க முடியும். அது வரல வைக்க முடியும். அதுக்கு மேலே வேணும்னா ஹைட்ராலிக்ல அது டன் கணக்கில் கூட பண்ணிக்கலாம். இங்கே ஹைட்ராலிக் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்க. இது வந்து மொத்தம் ஒரே சைஸ்ங்களா இல்ல சின்ன சைஸ்? இல்ல 2-3 சைஸ்ல இருக்கு. 12 ஃபீட் ஏறது மேக்ஸிமம் ஹைட், 20 ஃபீட், 24 ஃபீட். ஸ்கஃபோல்டிங் லிஃப்ட்ங்கிறது 24 ஃபீட் வரலாம். இந்த டெலஸ்கோபிக்ங்கிறது 30 ஃபீட் வரலாம். 30 அடி வரும். 30 அடி வரும். உங்களுக்கு எதுல இருந்து இது வரைக்கும் கொண்டு போறீங்க லிஃப்ட்? இதுல கீழே ஒரு அவ்வளவுதான் 1.5 அடி ஒயிட்ல இருந்து 30 அடி வரைக்கும் நிறுத்திக்கலாம். சூப்பருங்க. நீங்க வந்து இந்த அடிக்கு வரலுமே போகணுங்கிறதுல ஒரு 10 அடி உயரத்துல 5 அடி உயரத்துல எங்க வேணாலும் நிறுத்திட்டு ஒர்க் பண்ணலாம். கீழே இறக்கலாம், மேலே ஏற்றிக்கலாம். ஓகே. நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வசதி இல்லாமல் இருக்கும். வீட்டோட லிஃப்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹைட்ராலிக் சார்ந்த லிஃப்ட் நீங்க தயார் அது வந்து வேற, அது வேற டிபார்ட்மெண்ட். இது வந்து கூட்ஸுக்கு மட்டும். கூட்ஸ் அடுத்ததாக இந்த ஒர்க்கிங்கானது. அதே மாதிரி திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனில பார்த்தீங்கன்னா மாடியில கார்மெண்ட்ஸ்ல வச்சு அதுக்கு இது போகுது. அது யூஸ் ஆகுது. அந்த மாதிரி கட்டு மேல தூக்கி போறது வந்து வண்டி கீழே போட்டு மேல கீழே தூக்கி போடுவாங்க. கூட்ஸ் லிஃப்ட் போட்டு கொடுத்துருக்கோம். அப்ப லிஃப்ட்ங்கிறது ரொம்ப யூஸ் ஆகுது உங்களுக்கு. சூப்பர்ண்ணா. இது எத்தனை அடி? இது 20 ஃபீட் வரலும் போகுங்க. 20 ஃபீட். இதுல 2 மாடல் வரும். ஒன்னு 20 ஃபீட், ஒன்னு 30 ஃபீட். இது வந்து 20 ஃபீட். இது எத்தனை கேஜ் வரைக்கும் வைக்க முடியும்? இதுல ஒரு 150 கிலோ 200 கிலோ 2 பேர் மேல போலாம். 2 பேர் மேல போலாம். அது லக்கேஜ் இருந்தா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது சாரம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து வெல்டிங் ஒர்க்ஸ் இருக்கு. அது வெல்டிங் மட்டும் யூஸ் பண்ணலாம். வெல்டிங் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க் இதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா 20 அடி லிஃப்ட்டுங்க. 20 அடி பாத்தீங்கன்னா வந்து அந்த வெல்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி நிறைய ஃபேக்டரியில பார்த்துருக்கலாம். நல்ல வெயிட்டோட அப்புறம் வண்டியில ட்ரெயில் ஹவுஸ் தள்ளிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபேக்டரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பெரிய ஷெட் போடுறாங்க இல்லைங்களா, உயரமான இடங்கள்ல ஷெட் போடுறது, இந்த வேர் ஹவுஸ் கட்டுறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷெட் போடுறது ஒர்க். ஆமா ஆமா, வெல்டர் ஒர்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எத்தனை கிலோ வரைக்கும் சொன்னீங்க? இது ஒரு 250 கிலோ கெப்பாசிட்டி. 150 2 பேர் போலாம். 2 பேர் போலாம். நீட்டு ஒரு 250 நீங்க பொருளா வச்சுக்கலாம். இல்ல ஆளை வந்து ஒர்க்கர்ஸ் மேல கொண்டு போறது கீழே கொண்டு போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹைட் 20 அடிக்கு மேல போறோம். ஸ்பேஸ் எப்படி எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு?
சார் பேஸ் வந்து 2க்கு 3 பிளாட்ஃபார்ம் இது. பெரும்பாலும் ஒருத்தர் போய் வெல்டிங் ஒர்க் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் தான் மேல போவாங்க, ஜாமான் வச்சிருப்பாங்க வெல்டிங் ஒர்க். தைரியம் உள்ள 2 வேலை பார்த்துக்கலாம். இல்ல அவங்க ஏணியில தொங்கிட்டு வேலை செய்யறாங்க, அதாவது சேஃப் இல்ல. ஆமா, நிறைய பேர் அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் சாரம் கட்டி வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பெயிண்டிங் அடிக்கிறாங்களா, அது யூஸ் ஆகும், ரொம்ப யூஸ் ஆகும். பெரிய பெரிய பில்டிங் இந்த சாரம் கட்டி பூசுறதுக்கு, அதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க்குகளுக்கு இதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா பாதுகாப்பா சேஃப்டியா இருக்கும். சேஃப்டி பொறுத்தவரைக்கும் இது எப்படி இருக்குங்க? சேஃப்டி வந்து இது ரோப் வந்து 500 கிலோ கெப்பாசிட்டிங்க. சரி, அதான் 4 ரோப் யூஸ் பண்ணுவோம். 2 டன் கெப்பாசிட்டி. அதுல என்ன 150 கிலோ தானே போட போறோம், அதனால இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பிரைஸ் எவ்வளவு பண்ணி கொடுக்குறீங்க? சரி, இது வந்து 20 ஃபீட் மேக்ஸிமம் ஹைட். இது வந்து 65,000 பிளஸ் ஜிஎஸ்டி வரும். இதுக்கு அடுத்ததா இதே 30 அடி வந்து 30 அடி மேல போறது வந்து 75,000 பிளஸ் ஜிஎஸ்டி வரும். 75 பிஜிசி. இதே வந்து வெளியில அந்த மேற மாதிரி பண்ணி கொடுத்தா இது ஒரு ரேட் எப்படி சார்? அது வந்து இதுக்கு முன்னால் இருந்த சொல்யூஷன் என்னன்னாக்கா சிசர் லிஃப்ட். அதனுடைய அடிமட்ட விலையே 9 லட்சம் ரூபாயில தான் ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி தான். ஆமா ஆமா, அதுக்கு மேல 17 லட்சம் ரூபாய் வரலும் வரும். இது வந்து ஒரு 75,000, அதோட மாச வாடகையே 90,000 ரூபாய். ஓகே, இதோட விலையே வந்து 75,000 ரூபாய் தான். என்னன்னா சொல்றேன், நம்பவே முடியலையே. லட்சம் எங்க இருக்குது, 1000 எங்க இருக்கு? வேற ஒரு தொழில்நுட்பத்துல இயங்குறது, அது இப்ப பண்றோம். அது வேற ஒரு தொழில்நுட்பத்துல இயங்குறதுனால அதனுடைய விலை அதிகம். அத ஒர்க் இது செய்யும், அதே வேலை தான் இது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறாங்க. அதாவது நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்றதை விட ஒரு 1000 கணக்கில் செலவு பண்ண அந்த மிஷின் எந்த அளவுக்கு ஒர்க் செய்தோ அதே லெவல்ல அதே ஒர்க்ல இந்த மிஷின் பண்ணி கொடுக்குறாங்க. வெறும் 1000 கணக்கில், லட்சக்கணக்கில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எத்தனை அடி லிஃப்ட்? சார் இது 12 ஃபீட், 12 அடி வரலும் போகும். 12 அடி வரைக்கும் இன்டோர் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, வீட்டு சீலிங் ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு இது கரெக்ட். இன்டோர் யூஸ்க்கு யூஸ் இருக்கும். இன்டோர்ல சீலிங் ஒர்க், இந்த மேல இது பண்றதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் இது கரெக்டா. எத்தனை பேர் நிக்கலாங்க இதுல? இதெல்லாம் இதுவும் 4 பேர் 5 பேர் போகும். 4 பேர் 5 பேர் ஒரே நேரத்துல போயிட்டு வந்துடலாம். இதோட பிளாட்ஃபார்ம் சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கும். 3க்கு 5, இதே 20 அடி 24 அடி எல்லாம் 3க்கு 6 இருக்கும் பிளாட்ஃபார்ம். இதுல மெயின்டெனன்ஸ்ல எப்படிங்க? இதுல ஒண்ணும் மெயின்டெனன்ஸ் இல்லைங்க, இந்த ரோப்புக்கு கிரீஸ் போடுறது தான் மெயின்டெனன்ஸ். அவ்வளவுதான், செலவுங்கிறதே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வாங்கி போட்டோம்னா, வாங்கி போட்டு கிரீஸ் போட்டா பாத்துக்கிட்டே தெரியும், மழையில நனைய விடாம பாத்துட்டா போதும். இதை வச்சு ஒரு பிசினஸ் இந்த சப்போல்டிங் எல்லாம் வாடகை கொடுறாங்க இல்லைங்களா, கட்டடம் சார்ந்த பொருட்கள் அவங்க வாங்கிட்டு போய் வாடகை கொடுறாங்க. வாடகை ஓட்டலாங்க. மேக்ஸிமம் ஒரு நாள் வாடகை நம்ம எவ்வளவு? இது 1,500 ரூபாய் வரலும் கொடுக்குறாங்க. ஒரு நாள் வாடகைக்கு 1,500. 1000 ரூபாயில இருந்து 1,500. இதோட மிஷின் இந்த லிஃப்டோட பிரைஸ் எவ்வளவு வருதுங்க? சார் இது வந்து 75,000 ரூபாய் வரும். 75, 12 அடிங்களா? 12 அடி. இதுலயே வந்து 20 அடி 87,000 வரும், 24 அடி 95,000 வரும். இதுல ஜிஎஸ்டி தனி. இது ஜிஎஸ்டி தனியா போட்டுறீங்க எல்லாத்துக்குமே? ஆமா, எல்லாத்துக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி லிஃப்ட்ல எங்க கொடுத்துருக்கீங்க? கர்நாடகா, ஆந்திரா, பூனே, பஞ்சாப், எல்லாம் வெளிமாநிலம். முதல் இதே வந்து பெங்களூர் முதல் லிஃப்ட் சேல்ஸ். 2வது லிஃப்ட் போனது வந்து பஞ்சாப். சரி, அப்புறம் தமிழ்நாட்டிலயும் நிறைய கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? இருக்கும் ஒரு 50 லிஃப்ட் கொடுத்துருக்கோம். இந்த லிஃப்ட் வந்து நிறைய பக்கம் இல்லைங்களே, இல்ல மற்ற மக்களுக்கு அதிகமாக தெரியாது. ஏன்னா இப்போ வந்ததே ஒரு 2 வருஷத்துக்குள்ள. 2 வருஷத்துக்குள்ளதான் இருக்குங்களா? ஓ, மக்கள் இடத்துல கொண்டு பண்ணிட்டு இருக்கோம். திருப்பூரோட கார்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன பாருங்க, சின்ன சின்ன கார்மெண்ட்ஸ் சரி, பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் பில்டிங்ல இருக்க வந்து கீழே அந்த கட்டு கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே தூக்கி போடுவாங்க, இல்லை படியிலேருந்து உருட்டி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கார்மெண்ட்ஸ் ஒரு பெனிஃபிட்டாக ஒரு திங்ஸ் வாங்கணும், ஒரு பொருள் வாங்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிஃப்ட் வாங்கி வச்சுட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து தனி ஒரு அதிகமான ஒரு ஸ்பேஸும் கிடையாது. கிட்டத்தட்ட இது எத்தனை ஒரு ஸ்பேஸ் பிடிக்கும்? இது எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இதனோட இது வந்து 3 அடி, இப்படி வந்து 5 அடி 6 அடி ட்ராலி மூவிங் தான். எங்க போனாலும் தள்ளி நீங்க இதுக்கு மட்டும் தனி ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுட்டு தேவைப்படுற நேரத்துல எங்க வேணுமோ அங்க தள்ளி வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மறக்காம உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஸ்கிரீன்ல இருக்கும். அதில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி லிஃப்ட் வேணுமோ அதில் செக் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த ஹைட்ராலிக் கூட்ஸ் லிஃப்ட்டுங்க. சரி, ஹைட்ராலிக் சிலிண்டர் வரும். இது 1/2 டன் வரலுமே வெயிட் பண்ணலாம். ஓகே. அடுத்ததா ஆட்கள் போறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம், ஸ்மூத்தா இருக்கும். ஓகே. அது வந்து எலக்ட்ரிக்கல், அதுக்கு வந்து ஹைட்ராலிக் ஆயில் அதெல்லாம் தேவைப்படாது. இது வந்து கொஞ்சம் ஹைட்ராலிக்கும் அதுக்கு என்ன டிஃபரெண்ட்? சரி, இது வெயிட் வந்து இதுல அதிகமா போட முடியும். சரி. இன்னொன்னு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், அதில் வர மாதிரி சவுண்ட் இதில் இருக்காது. ஸ்மூத்தா போகுங்களா? சவுண்ட் இல்ல, ஸ்மூத்தா இருக்கும், எந்த சவுண்டே இல்ல, சவுண்டே இருக்காது. ஸ்மூத்தா வீடுகளுக்கு யூஸ் பண்ணலாம். வீடுன்னு போய்க்கலாம். மேக்ஸிமம் வீடுகளை போட்டு எத்தனை பேர்? 2G+2 ஒரு 2 மாடி வரல இது யூஸ் பண்ணலாம். 4 பேர் 5 பேர் கூட தாராளமா போகலாம். அந்த பிளாட்ஃபார்ம் சைஸை பொறுத்து. 4 பேர் 5 பேர்னா ஒரு 200 கிலோ ஏறலாங்களா? இல்ல 500 கிலோ. 500 கிலோ வரை ஏறலாம். சூப்பர். வீட்டுல போட்டா
வீட்டில் இந்த மாதிரி லிஃப்ட் போட்டீங்கன்னா ஒரு 500 கிலோ ஒரு 4 பேர் ஒரே நேரத்தில் போயிட்டு வரலாங்க. இந்த ஹைட்ராலிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மூத்தாக மோட்டர் ஓர சத்தமே கேட்கல, நம்ம மெதுவாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் உள்ள இடம் இவ்வளோதான் இருக்கிறதுனால சும்மா மாடலுக்கு சாம்பிள். இது எவ்வளோ கொடுக்குறீங்க? இது வந்து 1,50,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1,50,000. எத்தனை அடி சொன்னீங்க இது? ஒரு பிளஸ்ல ஒரு ஃப்ளோர்னாக்கா 1,50,000. சரி. பிளஸ் ஜிஎஸ்டி வரும். ஆனா அது எல்லாம் ஃபிட்டிங் சார்ஜ் வரும் இதுக்கெல்லாம். சரி. கூட்ஸ் லிஃப்ட் அங்க வந்து ஃபிட்டிங் பண்ணும் எங்க ஆட்கள் வந்து. வண்டி வாடகை ஃபிட்டிங் சார்ஜ் வரும். ஓகே. அதே 2 மாடியா இருந்தாக்கா உங்களுக்கு 2 லட்சம் பிளஸ் ஜிஎஸ்டி. 2 மாடி. அப்புறம் ஃபிட்டிங் சார்ஜ். ஹைட் தகுந்த மாதிரி ரேட். ஆமா ஆமா. ஓகே. வெளிய ஊருக்கு அனுப்புறது எப்படி அனுப்புறீங்க? இதான் பார்சல் பண்ணிடுவோம். இதெல்லாம் தனித்தனியா கழட்டிடலாம். இந்த எஸ்பிசி இன்ஜினியரிங் பத்தில சேலத்தில் இந்த ஃபேக்டரி வச்சிருக்காங்க. நீ இந்தியாவில எங்க வேணாலும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து லிஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. பெரிய பெரிய கட்டடம் பில்டிங் சாரம் போட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போகணும் ஒர்க் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிஃப்ட் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து சாரம் கட்டி பில்டிங் கட்டுறது மட்டும் கிடையாது, பெயிண்டிங் ஒரு பெரிய பெரிய பில்டிங் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டுகள் ரொம்ப லாங்ல இருந்து சாரம் கட்டி தொங்கிக்கிட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க்குக்கும் இந்த மாதிரி ஒரு லிஃப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த லிஃப்ட் தேவைப்படுதுன்னா உங்களோட டீடைல் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம், அதுல செக் பண்ணிக்கங்க. இந்த ஃபேக்டரி எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா சேலம் டு பெங்களூர் பைபாஸ்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல மணிப்பால் ஹாஸ்பிட்டல் அரபிக் கல்லூரி பக்கத்துல இருக்கு. அது அடையாளமே வச்சுக்கலாம். அரபிக் கல்லூரி பக்கத்துல இருக்கு. அது பக்கத்து சைட்ல உள்ள வந்து இந்த ஃபேக்டரி வந்துடலாம். மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோட சந்திங்க. அது வரைக்கும் பாய்.